நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாலு குழந்தைங்க இருக்காங்க. ஆனா இரண்டே இடங்கள் மட்டும்தான் இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் 10க்கு போகணுன்ற நம்பிக்கை இருக்கு. நான் என்னுடைய பெஸ்ட் கொடுப்பேன். அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் ஐம் ஃபைன் வித் இட். இந்த ரவுண்டுக்கு நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தூக்கத்தை தொலைத்தேனே துடிக்குது நெஞ்சம். இந்த ஒரு சாங், பர்டிகுலர் சாங்கு நீ வந்து ப்ராக்டிஸில் வந்து ஒரிஜினல் ஓப்பன் த்ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலை. லாஸ்ட் நோட்டெல்லாம் வந்து கொஞ்சம் 2-3 இடத்துல சஸ்பெண்ட் ஆகிட்டு விட்டுருக்கேன். நீங்கள் இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறான்னு 4-5 வாட்டி கேட்டால் என்ன சொல்கிறது? ஸ்ருதி சொல்லணும். அது ஒரு 2-3 இடத்துல அது கவனம் வேண்டும். Shraddha, Anil, Akash and Robin on stage for the result. நீ வந்து டாப் 10ல் இல்லை அப்படின்றது தான் உண்மை. எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர், co-presented by அருண் எக்ஸெலோ and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். 4 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா இரண்டே இடங்கள் மட்டும்தான் இருக்கு. This is where it's going to get very very close. ஏன்னா முதல்ல இருந்தே நமக்கு தெரியுங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல காம்படிஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வந்து போட்டி எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய 4 ஜூனியர்ஸ் எவ்வளோ அழகா ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்காங்க, இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி let's welcome our judges for today. Please put your hands together for தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, the sweet, the cute and the very bubbly Shivaji. And அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எஸ்பிபி சார், ஜானகி அம்மா அண்ட் நம்மளுடைய 3 ஃபென்டாஸ்டிக்கான ஜட்ஜஸ் ஆஃப்கோர்ஸ் அண்ட் அனந்த் சாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி டாப் 10ல் 8 குழந்தைங்க போயிருக்காங்க. இப்போ நம்மளுடைய செலக்ட் ஆன குட்டீஸ்லாம் என்ன ஸ்டைலாக அவங்க வந்து அவங்களுடைய அடையாள எண்ணுக்கு நின்று உங்ககிட்ட இருந்து அப்ளாஸ் வாங்க போகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன். ப்ளீஸ் put your hands together for SSJ01 ஹரிப்ரியா, SSJ02 Angelin, அப்பா SSJ03 Spurti, SSJ04 Bharat, SSJ05 Srihari, SSJ06 Pravasti, SSJ07 please welcome Shrisha, and SSJ08 put your hands together for Anushya. ஒவ்வொரு வார கடைசியிலும் யார் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் யங் ஒன் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் அன்பு பரிசாக காத்துட்ருக்கு. டாப் 10 செலெக்ஷன்ஸோடைய இறுதி கட்டம் இப்போவே ஆரம்பிச்சிடலாம். 2 காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ்லையுமே ஷவர் வாங்காத 4 குழந்தைங்களை இப்போ மேடைக்கு கூப்பிட போகிறோம். கேன் வி ஹேவ் ஜெசிகா, ஸ்ரத்தா, ராபின் அண்ட் அனில் ஆகாஷ் ஆன் ஸ்டேஜ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் 10க்கு போகணுன்ற நம்பிக்கை இருக்கு. நான் என்னுடைய பெஸ்ட் கொடுப்பேன். அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் ஐம் ஃபைன் வித் இட். இந்த ரவுண்டுக்கு நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியம் ஏன்னா அம்மா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லா ரவுண்டோடையும் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது, இந்த ரவுண்ட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஆல்ரைட், ஓகே. ஸோ ஜெசிகா, ஸ்ரத்தா, ராபின் அண்ட் அனில் ஆகாஷ் அவங்க 4 பேருக்கும் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறபடி நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் கை தட்டலாம். ஏன்னா இந்த மேடையில் இந்த ஒரு பொசிஷனில் நிற்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். நம்ம வந்து பார்த்து நல்லா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமாக இருந்துருவோம். பட் தி என்டையர் ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் டென்ஷன் இவங்க தான் கேரி பண்ணுறாங்க. ஸோ ஐ ரியலி hope you all do well today. Okay.
இவங்க 4 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் பாட போறாங்க? முடிவு ஏதாவது அவங்க எடுத்திருந்தா இப்போ நீங்க ஓப்பனா சொல்லலாம். ஓகே. இல்ல குலுக்கல்ல எந்த சீட் வருதுன்னு பார்ப்போமே. ஓகே. இதுல வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிற ராபின் முதல்ல நீங்க வாங்க, நீங்க எடுங்க இந்த சீட்டு. ஜெசிகா. ராபின். ஸ்ரதா. அனல் ஆகாஷ். இந்த 3வது ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அந்த மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் 2 ரவுண்ட்ஸ் உடைய ஸ்கோர்ஸோட டாலி ஆகும். அந்த கியூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸோட தான் யாரு டாப் 10 குள்ள போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு தெரியும். So all the very best kitties. Lifeline round அவங்களுடைய final chance to enter the top 10 அந்த performance first ஆரம்பிக்க போறாங்க Jessica. So kitties நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். Please put your hands together for Jessica. All the very best. திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே என் பாதி உயிரை திருப்பித் தருவே பறந்து வந்தாயே இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் தாயே அழகு நிலவே கதவு திறந்து அருகே வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே என் பாதி உயிரை திருப்பித் தருவே பறந்து வந்தாயே இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் தாயே சொந்தங்கள் என்பது தாய் தந்தது இந்த பந்தங்கள் என்பது யார் தந்தது இன்னொரு தாய்மைதான் நான் கண்டது அட உன்பிழி ஏனடா நீ கொண்டது அன்புதான் தியாகமே அழுகைதான் ஞானமே உனக்கும் எனக்கும் உள்ள உறவு ஊருக்கு புரியாதே அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே என் பாதி உயிரை திருப்பித் தருவே பறந்து வந்தாயே இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் தாயே ஜெசிகா,
வாட் ஏ லிரிக்ஸ், வாட் ஏ கம்போசிஷன். ஒரு அற்புதமான பாட்டு. நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடிருக்க, அது மட்டும் கன்ஃபார்ம்டாக சொல்ல தெரியுது உன்னுடைய சிங்கிங்லேயே. யூ டிட் வெரி குட் ஜாப். கீப் இட் அப். சித்ராமாவோட ப்ரெசன்ஸ் இந்த பாட்டில் எங்கள் பக்கத்தில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் சித்து பாடினது வந்து ஃப்ளாலெஸ் ரெண்டிஷன். ப்ராபப்ளி பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர்னால உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரீதிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சென்டென்சஸ் உங்களோட எங்கே நீங்கள் லாஸ்ட் நோட்டெல்லாம் வந்து கொஞ்சம் 2-3 இடத்துல சஸ்பெண்ட் ஆகிட்டு விட்டுருக்கீங்க நீங்கள். ஆனால் கொஞ்சம் உங்களோட ஃபினிஷஸ் வந்து கொஞ்சம் ஃபைன் அண்ட் ரிசால்வ்டாக இல்லாமல் இருந்தது. பட் ட்ரெமெண்டஸ் பாவா அண்ட் அனுபவம். ஆல் தி பெஸ்ட் டு யூ. பாடியாச்சு, முடிச்சாச்சு. Now we can take a big breather. அப்பான்னு சொல்லிக்கலாம். ஓகேயா? How are you feeling இப்போ? Good. ஐ நோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு அழகு நிலவே தேர்ந்தெடுத்து அழகாக பாடினீங்க. ஜட்ஜஸோடைய ஃபீட்பேக்லாம் வேற கேட்டீங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஓகே ஸோ இந்த டாப் 10 செலெக்ஷன்ஸோடைய இறுதி கட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஜெசிகா அவங்களுடைய இந்த ஃபைனல் லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாச்சு. இதே மாதிரி அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒரே ஒரு குழந்தைக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான டவுன் ஹவுஸ் அன்பு பரிசாக காத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2 இடங்களுக்கு 4 குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் 4 of them are brilliant. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஜெசிகா வந்து ஹாயாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அவர் வந்து பேச வேற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ லெட்ஸ் சி பறக்க ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அவருடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த மேடையில் ராபின். இலை இலை சொல்ல ஒரு கணம் போதும், இலை என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்?
என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறான்னு 4-5 வாட்டி கேட்டால் என்ன சொல்கிறது. ஒரு நல்ல ஈஸ் ராபின் வாய்ஸில் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸ்ருதி சொல்லணும், அது ஒரு 2-3 இடத்துல அது கவனம் வேண்டும். லா 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 சக சக சமா நல்ல லா 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 லா. ஏன்னா ஆட்லிப் பண்ணும்போது உன் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லைன் சக சமா லா 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 அங்கேருந்து கரெக்டாக இருந்தது. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஸ்ருதி கம்மியாக இருந்தது. லாஸ்ட் பல்லவி சூப்பர். ஃபஸ்ட்டு பல்லவியில் அந்த ஃப்ளோ வரல. ஸோ இந்த மாதிரி மைன்யூட் திங்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தா ராபின், இந்த மேடைக்கு வந்த ராபின், இன்றைக்கி இருக்கிற ராபின் சிங்கிங்கில் பயங்கர டிஃப்ரென்ஸ். நல்ல த்ரோ. கீப் இட் அப். உங்களோட ஃபர்ஸ்ட் அட்லிப் கொஞ்சம் சுமாராக இருந்தது. பல்லவி வந்து சுமாராக இருந்தது. ஃபஸ்ட்டு சன்னத்துலேருந்து ராபினோட திறமை வந்து ஈஸோட சுலபமாக நீங்கள் அந்த பாட்டில் என்ன இருக்கோ யூ ஸ்டார்டட் ரியலி டூயிங் பியூட்டிஃபுல்லி ஃப்ரம் த சரணம். பட் அந்த இட் டுக் தட் மச் ஆஃப் டைம் ஃபார் யூ டு செட்டில் இன் டு தி சாங். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இது எங்கே போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. ராபின், ஒரு சூப்பர் பாட்டு எடுத்திருந்தீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு. சங்கர் மகாதேவன் அவர்கள் வந்து ரொம்ப அனாயாசமாக பாடியிருப்பாரு. ஆனால் அதை மற்றவங்க பாட ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? பட் யூ மேனேஜ்ட் இட். ஸோ என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவாங்க. ஓகே, குட் லக் டு யூ. டாப் 10 செலெக்ஷன்ஸ் உடைய லைஃப் லைன் ரவுண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கட்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா ஒரு குழந்தை வரும் இல்லையா? அந்த குழந்தைக்கு விகே ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் டென்ஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா டாப் 10 செலெக்ஷன்ஸ் உடைய இறுதி கட்டத்துல தான் நம்ம இருக்கோம். 8 ஜூனியர்ஸ் ஏற்கனவே அவங்களுடைய அடையாளத்தை கரெக்டா பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்படின்னு அந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா 2 இடங்களுக்கு 4 ஜூனியர்ஸ் இப்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 2 பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ஏற்கனவே கொடுத்தாச்சு. and they've gotten decent comments from our judges. மூன்றாவதா இந்த மேடையில அவங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு let's welcome Shraddha on stage. ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், காணும்
ஸ்ரத்தா, ஹாய் சார். பிரில்லியன்ட் சாங் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் பல்லவியில் அந்த பிளேஸ் இன்னொரு வாட்டு பாடு. 7 ஸ்வரங்களுக்குள். அது கொஞ்சம் டீட்டெயில்டாக தா நீ டச் பண்ணுறியா இல்லைன்றது. 7 ஸ்வரங்களுக்குள் கவனம் அது அந்த சங்கத்தை போடு. கவனம். லாஸ்ட் பல்லவியில் தான் கரெக்டாக வந்தது. அது டோட்டலாக என்னென்னா நீ வந்து சங்கதிகள் அப்படி ஒரு ஃபார்மேட் ஆகுது. அது நீ வந்து அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடும்போது கிளாசிக்கல் பேஸ்டு சாங்ஸில் நீ வந்து சில சங்கதி பர்ஃபெக்டாக வருது, சில சங்கதி அப்படியே சாஃப்டாக அது டீட்டெயில்டு தெரியாமல் போகுது. ஃபஸ்ட் சரணம் வரும்போது ஒரு 20% குறைஞ்சது, ரெண்டாவது சரணம் வரும்போது ஒரு இன்னொரு 5% கூடிச்சு, லாஸ்ட் பல்லவில் ஃபுல்லாக முடிய போகுது அப்படின்ற கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக 99% வந்துச்சு. ஸோ அதே எனர்ஜி ஃபுல் சாங்கில் நீ கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண. ஸ்ரத்தா, சரியான பாட்டு தேர்ந்தெடுத்திருக்கேள் இந்த மாதிரி ஒரு மோமெண்ட்காக. ஐ லவ்ட் யுவர் ஆட்லிப். ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. நல்லாவே பாடினேல். ஆனால் சங்கதீஸில் வந்து ரொம்ப சுலபமாக வருது, ஆனால் ஸ்பஷ்டமாக வர மாட்டேங்கிறது. ஸோ யூ ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட் டு பிரிங் இன் தட் டீட்டெயில் இன் டு யுவர் சிங்கிங். ஆல் ரைட், ஆல் தி பெஸ்ட் யூ. ஸ்ரத்தா குட்டி ஃப்ரம் கனடா, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான பாடல் எடுத்தீங்க டு ப்ரெசென்ட் யுவர் டேலண்ட். அது வந்து இந்த மேடையில் இந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக தேவை. ஸோ நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் பாடும்போதே தெரிஞ்சுது. அண்ட் ஜட்ஜஸ் சொன்ன விஷயம் நல்லா புரிஞ்சுதா? குட் சாய்ஸ் ஆஃப் சாங், நல்ல எக்ஸிக்யூஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை இன்னும் யோ டென்ஷன் ஏறிட்டுருக்கா? இல்லை, நல்லா ரிலீவ்டாக சந்தோஷமாக இருக்கு. இட்ஸ் குட் டு லாஃப். ஓகே, ஸ்மைல் பண்ணால் லாஃப் பண்ணால் டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகும். யூ லிவ் லாங்கர். ஓகே, all the best to you, Shraddha. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Top 10 selectionsல கடைசியா அவருடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. Please put your hands together for Anil Akash. ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை எரித்தாய், முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், உரையாய் என்றேன் கண்கள் பறித்தாய், என் வலி தீர ஒரு வழி என்ன, என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தால் என்ன, ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். நீ சூடும் ஒரு பூ தந்தா என் ஆஸ்தியெல்லாம் கொடுப்பேன், உன் வாயால் என் பேர் சொன்னாய் உன் காலடியில் கிடப்பேன், தூக்கத்தை தொலைத்தேனே துடிக்குது நெஞ்சம், தலை போன சேவல் போல் தவிக்குது அங்கம், இரண்டு ஒன்று சொல்லிவிடு, இல்லை
விழுந்தாய். ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை எரித்தாய். முதல் நாள் பார்த்தாய், உறக்கம் கெடுத்தாய். உரையாய் என்றே கண்கள் பறித்தாய். என் வலி தீர ஒரு வழி என்ன, என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தாய் என்ன. ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். ஆனால் சார் வெரி 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 டஃப் சாங் இது. ரொம்ப அழகாக உனக்கு மோல்ட் பண்ணி நீ பாடின விதம் அருமை. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு பல்லு அண்ட் லாஸ்ட் பல்லு பார்த்தா என்ன அந்த சங்கதி இருக்கு இல்லையா? முதல் நாள் பார்த்தாய், உறக்கம் கெடுத்தாய். உரையாய் என்றேன் கண்கள் பறித்தாய். என் வலி தீர ஒரு வழி என்ன, என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தால் என்ன. இந்த 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 ஒரு சாங், பர்டிகுலர் சாங்கு நீ வந்து ப்ராக்டிஸில் வந்து ஒரிஜினல் ஓப்பன் த்ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆச்சு, நீ பாடும்போது இப்போ பாடும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து பாடும்போது உனக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்ற ஃபீலிங் வரும். நீ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன த்ரோவில் பாடுவியோ அதுதான் நீ ரிஹார்சலில் பார்த்துக்கணும். அது மஸ்ட் அண்ட் ஷுட். அப்புறம் சரணத்தில் சொல்லிவிடு ஒரு இடம் இது இருக்குது. இரண்டில் ஒன்று சொல்லிவிடு சொல்லிவிடு. இந்த டீட்டெயில்டு அந்த ஃபுல் சாங் பாடும்போது வரல. சரணத்தில் நீ வந்து சில இடங்களில் எக்ஸ்ட்ரானரியாக வந்தது. ஓகே சார். பிகாம் ஓன்லி ப்ராக்டிஸ், ராங் ப்ராக்டிஸ் ஆகக்கூடாது. சிம்பிள். ரொம்ப நல்லா இருந்தது கண்ணா. ரொம்ப கஷ்டமான பாட்டு. கீப்டா. அனல், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி a big yo-yo to the orchestra. Wow. எனக்கு ஆக்சுவலி இன்னையோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ரெஷர் ஆக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஆன் டிஃப்ரெண்ட் பீப்புள். உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களோட டைனாமிக்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக். ஆனால் சங்கதி வர இடத்துலலாம் நிறைய வந்து நீங்கள் மண்டலை போட்டுட்டு ப்ரொஜெக்ஷனில் வந்து அவ்வளோ வரமாட்டேங்கிறது, வாய்ஸில் தெரிய மாட்டேங்கிறது. ஸோ மண்டேல இருக்கிறது வெளியில் கொண்டு வரணும், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சரியா? ஆல் தி பெஸ்ட் யூ. அனல் ஆகாஷ், ஹைக்கா. உங்களுடைய ஸ்டைல்லே ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. ஜட்ஜஸும் நிறைவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டாப் 10 செலெக்ஷன்ஸ் இன் இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். 2 இடங்களுக்காக 4 ஜூனியர்ஸ் ரொம்ப கடுமையா போட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஒரு நிலைமையில இந்த மேடையில வந்து நடுவர்களுக்கு முன்னாடி பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ லெட்ஸ் இன்வைட் ஆல் 4 of them on stage. Can we have Jessica, Shraddha, Anil, Akash and Robin on stage for the results? முன்னாடியே சொன்ன மாதிரி ஷவர் வாங்காத ஒரே காரணத்தினால தான் நீங்கள் 4 பேருமே இங்கே நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் மார்க்ஸில் ஏற்கனவே உங்களுடைய லைஃப் லைன் ரவுண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடியே வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் டாப் 10 செலெக்ஷன்ஸ்க்காக நீங்கள் கொடுத்து முடிச்சாச்சு. டாப் 10 ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த தருணம். ஸோ இப்பொழுது ஜட்ஜஸ் ஃபார் தி ரிசல்ட்ஸ். ஒவ்வொரு வாய்ஸில் ஒவ்வொரு அழகு. யாரை கம்மியாக சொல்ல முடியும்? இந்த மேடையில் அவங்களுடைய வளர்ச்சி, டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வெளியே போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எனிவே நம்ம டாப் 10 போய் ஆகணும். ராபின் சிங்கர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மியூசிஷியனாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஒரு குழந்தை. ராபின் வந்து 1000 நிலவேவா அது ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது மார்க்ஸ் படி. வானிலை தேனிலா அது அபோவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். சந்தன தென்றல் இன்றைக்கி நீங்கள் பாடிய பாட்டு என்னன்னா, ஒரு சாங்கை நம்ம பாடுறோம், இந்த ப்ரொஜெக்ஷன், அந்த ஸ்ருதி, அந்த சங்கதிகள், நுணுக்கமான சங்கதிகள், லிரிக்கு, இது 3 தான் நீ பார்க்குற. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணும். எக்ஸ்ப்ரெஷன் இருந்தால் தான் அதுக்கு உயிர் வரும் கண்ணா.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லணும்னா. இந்த மேடை உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது நீ வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்க போகிற கன்ஃபார்மில், அது கேரண்டி. அதாவது நீ வந்து டாப் 10ல் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். ராபினுக்கு வாட் எ ஃபேன் ஃபாலோயிங்ன்றது நீ வெப்சைட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நிறைய சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையில் வரணும். இந்த மேடையில் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த சிங்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் மறக்காமல் உங்கள் பயணம் தொடரட்டும். வெற்றிகள் கிடைக்கும். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு வந்து இந்த மேடை நீங்கள் குட்டி பையனாக இருக்கும்போது வந்திருக்கீங்க, அண்ணா பாடும்போது கேட்டிருக்கீங்க, ரைட்? ஸோ இந்த மேடை உங்களுக்கும் புதுசு கிடையாது. உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய அண்ணாக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கும் கொடுப்பாங்க. இசையோடைய ஒரு புதிய பரிமாணத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை பார்ப்போம். And I'm sure you're going to rock it. Let's give Robin a big round of applause, everybody. He's such a good kid and you're going to really do well in life. It's okay. எல்லாருமே ஸ்ட்ராங்காக கை தட்டலாம் வாங்க ராபின்க்கு. அவர் கலக்க போறாரு. He's going to do really well. Okay, சிரிக்கலாம். ராபின் நல்லா சிரிச்சுக்கிட்டே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்க உட்காந்துக்கோங்க. Good luck to you, ராபின். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2 இடங்கள் இருக்கு, 3 பேருங்க நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த கட்டம் என்ன ஜட்ஜஸ்? ஆனால் இந்த டாப் 10க்கு முன்னாடிலேருந்து பார்க்கும்போது இந்த வாரம் அனல் தான் வீக் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சாங் பாடுவேன், டக்குன்னு இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவேன், உள்ளே வந்துடுவேன். அதுக்கு கரெக்டாக உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஜட்ஜஸ் வச்சுருக்கேனே. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஏன் பெண் என்று பிறந்தாய் அப்படின்ற ஒரு பாட்டு சுபாஜிக்கு ரொம்ப பிடிச்சது. உன்னுடைய சிங்கிங், உன்னுடைய எக்ஸ்பிரஷன். மனோஜி சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி இஸ் அ ப்ராப்ளம் வித் யூ அனல். ஒரு ஸ்பார்க்லிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன், டங்குன்னு அடுத்த பாட்டு வந்து விட்டுடுவீங்க. தென் அகெயின் யூ வில் ரைஸ். உங்களோட சிங்கிங்கோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் தட் ஐ லவ் ஆக்சுவலி இஸ் கார்ட்ஸ் ஓட சென்சிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. பயங்கர ஃபீல் வரும் உங்களோட சிங்கிங்கில். அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள். எனக்கும் பயங்கரமாக பிடிச்சது. அதில் நீ வந்து மெஸ்மரைஸ் பண்ணி யூ ஆர் இன் டாப் 9 போகிற. அனல் ஆகாஷ் SSJ09 இதுதான் இன்னிலிருந்து உங்களுடைய அடையாளம், அங்கீகாரம். Congratulations man. அம்மா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணதை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்ன சொல்லுன்னு தெரியல. அம்மாவுடைய இந்த சந்தோஷத்துக்கான காரணம் இன்னைக்கு நீங்க தான் அனல் ஆகாஷ் SSJ09. அனல் ஆகாஷுக்கு ஒரு big 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 round of applause. Please put your hands together for SSJ09 Anil Akash. பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. கனடாவை சார்ந்த இந்த 2 டேலண்டடான சிங்கர்ஸ்ல இருந்து ஒருத்தர் மட்டுமே டாப் 10க்கு போக முடியும். அண்ட் அந்த கேள்விக்கான விடை ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ 2 பேருமே அற்புதமான சிங்கர்ஸ். ஜெசிகா, நீங்கள் இந்த டாப் 10 3 பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி பண்ணீங்க? I think I did my best for Siri. குட். ஸ்ரத்தா, நல்லா தான் பாடினேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க. ஐ திங்க் நல்லா தான் பாடினேன். பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் 100%, பட் கண்டிப்பாக நல்லா பாடினேன். 2 பேருமே வெரி குட் சிங்கர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும். பட் இந்த 3 பெர்ஃபார்மன்ஸஸ்
2 பேர் கியூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸோடு ஜாயின் பண்ணி பார்க்கும்போது ஜெசிகா இன், ஸ்ரத்தா நீங்கள் வந்து வைல்ட் கார்டுக்காக வெயிட் பண்ணணும். Thank you, judges. Firstly, Jessica, congratulations. Top 10ல இருக்கீங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் உடைய சிறந்த 10 போட்டியாளர்களில் நீங்களும் ஒருத்தங்க. SSJ10 அதுதான் உங்களுடைய அடையாள எண். ஸ்ரத்தா, கனடாலேருந்து வந்தீங்க. யூ கேவ் இட் யுவர் பெஸ்ட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஐ திங்க் இந்த லாஸ்ட் சாங் வரைக்கும் கூட நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். வாட் வுட் யூ லைக் டு சே? இந்த பயணத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நிறைய விஷயங்கள் கற்றுங்க. கனடாலேருந்து வந்து இந்தியாவில் ஒரு காம்படிஷன், இவ்வளோ பெரிய காம்படிஷனில் இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கேன். யூ ஆர் ரைட். ஏன்னா நமக்கு என்ன தெரியுமோ அதில் பெஸ்ட்டு. நீ வந்து உனக்குள்ளே இருக்கிற தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சாதிப்ப நீ 100%. இது நான் மனத்துலேருந்து சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். நிறைய பேருக்கு வந்து இசை அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஃபேமிலியோடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் யுவர் என்டையர் ஃபேமிலி இஸ் தேர் டு சப்போர்ட் யூ. இவ்வளோ நிறைய பில்லர்ஸ் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில். கண்டிப்பாக நீங்கள் யூ வில் கோ அ லாங் வே. அவங்கக்கிட்ட சில வார்த்தைகள் நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த பயணம் வந்து கிடைச்சதே ஒரு பாக்கியம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவள் பாடின லைட் மியூசிக் வீடியோஸை பார்த்துட்டு, அப்பா நான் இவ்வளோ கேவலமாக அவள் பாடின்னு இருந்தேன், இவ்வளோ நான் கற்றுன்ட்ருக்கேன் இந்த ஜேர்னியில். ஐ திங்க் இட்ஸ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். மோர் தென் தட் இட்ஸ் அ லைஃப் லேர்னிங் ஜேர்னி. இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட், அந்த காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட் அண்ட் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன், இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ரேர் டு சீ இன் கனடா. இங்கே வந்து யூ ரியலி சி தி டேலண்ட், அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அண்ட் அந்த டுகெதர்னஸ். காம்படிட்டராக இருந்தாலும் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், அந்த ஒரு அட்மாஸ்பியரை வந்து ஐ திங்க் சூப்பர் சிங்கர் ஹேஸ் ப்ரொவைடட் மை சைல்ட் அண்ட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் தட். Thank you. Thank you, sir. Thank you. And I have to say, it was such a pleasure having you and your family. Shraddha, இது வந்து ஒரு சின்ன பிரேக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பிரேக்ல நீங்க கடுமையா முயற்சி செஞ்சு we want you with a bang. Okay, wild cardல இதே சிரிப்போட. Sure, we look forward கண்டிப்பா. to that. All the very best, Karan. All the very best. Thank you. Jessica, this is the time to celebrate. கஷ்டப்பட்டிருக்கீங்க, போராடி இருக்கீங்க, ஃபைட் பண்ணிருக்கீங்க. But ladies and gentlemen, உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் let's give it up for SSJ10 Jessica. வார்த்தையே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஜெசிகா வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் செய்திருக்கிறா. இப்போ டாப் 10க்கு வந்திருக்கிறா. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த 6 மாதமும் நான் ஜெசிகாவோட இங்கே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்த அவ்வளோ கஷ்டத்துக்கும் பலன் கிடைச்சிருக்குங்க. இது ஒரு பெரிய கனவு. ஜெசிகா வந்து இந்த இசை பயணம் இங்கே சூப்பர் சிங்கருக்கு வர வேண்டும், இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வேண்டும்ன்றது அவளுடைய ஆசை. இந்த தருணத்தில் நான் ஒன்றை கூறியாக வேண்டும். முன்பு கூறியது போல ஜெசிகா ஆரம்பத்தில் வந்ததுக்கும் இப்போ பாடுவதற்கு நிறைய வித்தியாசம். உலகெங்கும் வாழ்ந்திருக்கிற நண்பர்கள் கனடாவாக இருந்தாலும் சரி, வேறு நாடுகள் இருந்தாலும் சரி, பேசும் பொழுது அல்லது எங்களை அழைத்து கதைக்கும் பொழுது சொல்வார்கள், ஜெசிகா வந்து நிறைய ஆரம்பத்தில் பாடியதற்கும் இப்பொழுது பாடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய முன்னேற்றம் இருக்கின்றது என்று. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நடுவர்கள் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். மனோஜ் சார், சுபா மேம், சித்ரா மேம், ஆனந்த் சார், உங்களுடைய அறிவுரைகள், அவர் கொடுத்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஜெசிகா இப்படி ஒரு டாப் 10ல் வந்திருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. மிகவும் 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 ஒரு மகிழ்ச்சியான தருணம், எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம்.
தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது. ஜெசிகா, சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஸ்ட்ராங்கான ஒரு பதில் தேவை. ஓகேயா? ஹவ் ஹாப்பி ஆர் யூ? வார்த்தை இல்லை. ஐம் ஸோ ஹாப்பி. SSJ10, ladies and gentlemen, Jessica. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய சிறந்த 10 போட்டியாளர்கள் இதோ உங்களுக்காக முதல் முறை. SSJ01 ஹரிப்ரியா, SSJ02 ஏஞ்சலின், SSJ03 ஸ்பூர்த்தி, SSJ04 பரத், SSJ05 ஸ்ரீஹரி, SSJ06 Pravasti, SSJ07 Shrisha, SSJ08 Anushya, SSJ09 Anal Akash, and finally SSJ10 Jessica. இதோ உங்களுக்காக உங்களுடைய மனதை கவர்ந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய சிறந்த 10 போட்டியாளர்கள். Give it up for them. இவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான பிரம்மாண்டமான செலிப்ரேஷன்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by Energy Thirun Gold winner and co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.